ஹாய் ஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா. ஸோ இது ஒரு பர்த்டே ஸ்பெஷல். ஹாப்பி பர்த்டே லூனா. ஸோ இன்றைக்கி மாதிரி நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். ஸோ என்னோட ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படி தான் சொல்லணும். நான் எப்போ டவுனாக இருந்தாலுமே எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேட் பண்ணுவான். நான் வீடியோ போடவே முடியாத சுச்சுவேஷன் கூட இல்லை, நீ பண்ணு 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 உன்னால் முடியும், நல்லா பண்ணுவேன்னு இப்போ வரைக்கும் கூட அவள் சொல்லிகிட்டே தான் இருப்பாள். பட் நான் அவளுக்கு ஒரு வீடியோ கூட வந்துட்டு அவள் கேட்ட டைமுக்கு நான் கொடுத்ததே இல்லை. மேபி நான் இந்த மந்த்து 10க்காவது நான் கரெக்டாக கொடுத்துடணும். ஏன்னா அவளோட பர்த்டே நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன்ல, 10ஆம் தேதி வீடியோ போட வேண்டியது என் கடமை அப்படின்னு. மாதம் 10ஆம் தேதிக்கு அவளுக்காக தான் நான் வீடியோ போடணும்னு யோசிப்பேன். பட் போட முடியாமல் நான் எப்படியும் 11ஆம் தேதி 13ஆம் தேதி தான் போடுவேன். ஸோ இன்றைக்கி அவள் பர்த்டே, இன்றைக்காவது நான் கரெக்டாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நாய்ஸஸ்லாம் இருக்கும், ஃபேன் சவுண்ட் இருக்கும், கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தால் சாரி மன்னிச்சிடுங்க. பட் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. லூனா இது உன்னோட ஸ்பெஷல்டா, ஓகே மன்னிச்சிக்கோ. இதுக்காக தான் வந்துட்டு இதை பற்றி கேட்டிருந்தேன். சும்மா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கிட்டேன், ஓகேயா? சரி வாங்கடா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பையன் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அது ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்கு. அங்கே ஒரே முள் மரமாக இருக்கு. அந்த பையன் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த முள் மரம் கொஞ்சமாக அவனோட கிட்ட வந்துட்டே இருக்கு. ஐ மீன் 2 பக்கத்தில் இருந்து அவனை நசுக்கிற மாதிரி வர இந்த பையன் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கான். விட்டத ஜங்குக், கொஞ்சம் தூரம்தான் போயிடலாம் அப்படின்ட்டு அவன் அப்படியே சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ரொம்ப வேகமாக ஓடுறான். அந்த முள் மரங்கள் அப்படியே கொஞ்சமாக ஜங்கு கிட்ட நெருங்க ஜங்கு கூட கையில் ஃபுல்லாக கீற ஆரம்பிக்குது. வேகமாக ஓடுறான். அவனோட கையில் இருந்தாலும் கீறிட்டே இருக்கு. ஜங்குக்கு முன்னாடி வெளிச்சமாக ஒரு இடம் தெரியுது. நம்ம ஜங்குக் தான் வந்துட்டோம் அப்படின்ட்டு அவன் இன்னும் வேகமாக ஓட அந்த முள் மரம் அப்படியே மூடுது. இங்க அப்படியே ஜங்கு கூட ஐஸ் வியர்டாக அந்த முள்காடு அப்படியே மூடிடுது. அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஒரு மரத்துக்கு மேலே இருந்து ஒரு மிருகம் அப்படியே கீழே குதிக்குது. அந்த முள்காட்டுக்கிட்ட அந்த மிருகம் அப்படியே கத்துது. அது அப்படியே நிமிர்ந்து பார்க்க வானத்தில் ஒரே ஒரு பிறை நிலா மட்டும்தான் இருக்குது. அது நைட்டு 7 o'clock போல் இருக்கும். அந்த மிருகம் அப்படியே கத்திட்டு தன்னைத்தானே அப்படியே அடிச்சுக்குது. அதோட கண்ணில் ஒரு மாதிரி கோவமும் வெறியும் தெரியுது. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்குது. முகம் ஃபுல்லாக முடியோட அவனோட தலைப்பகுதியில் 2 கொம்பு இருக்குது. அதோட கோவத்துக்கு ஒரு எல்லையே இல்லாத மாதிரி அந்த முள்காட்டில் இருக்க அந்த மரத்தை அப்படியே ரொம்ப கிரிப்பாக பிடிக்குது. அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு 10-15 மரம் கிட்ட கையால் அப்படியே பிச்சு எரிஞ்சு அப்படியே அந்த காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது. அந்த பீஸ்ட் அப்படியே கொஞ்சமாக நடந்து உள்ள போக ஜங்குக் தான் அப்படியே தரையில் படுத்து கிடக்குறான். ஸோ அந்த பீஸ்ட் அப்படியே ஜங்குக் அப்படியே தூக்குது. ஜங்குக்கோட உடம்பெல்லாம் ஒரே கீழெல்லாம் இருக்க. அவன் போட்டிருந்தது ஒரு ஒயிட் ஷர்ட். அந்த ஒயிட் ஷர்ட் அங்கங்கே கிழிஞ்சு ரத்தமாக இருக்கு. அந்த பீஸ்ட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு இன்னமும் ஒரு மாதிரி கோவமாகிட்டு கத்துது. ஜங்குக் தான் அவனோட கையெடுத்து அந்த பீஸ்டோட செஸ்டில் வைக்குது. அந்த பீஸ்ட் அப்படியே பொறுமையாக கீழே குனிஞ்சு ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்கோட கண் ஒரு மாதிரி ஆஃப் ஐஸ் தான் ஓப்பனாக இருக்குது. அவன் அப்படியே மெதுவாக அவனோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். அந்த பீஸ்ட்டு தான் அவனை தூக்கிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்குது. இங்கே ஜங்குக்கோட கண்ணுக்கு தான் அந்த பீஸ்டோட முகம் தெரிய அவனோட கை கொஞ்சமாக அந்த பீஸ்டோட ஃபேஸ்க்கு தான் போகுது. அந்த பீஸ்ட் எதையுமே கண்டுக்கல. அது அப்படியே நடக்குது. அது நடக்கிற சத்தம் தம் தம் தம்ன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அதிர்ற மாதிரி கேட்குது. ஜங்குக் தான் அப்படியே என்னோட மனசுக்குள்ள, என்னோட பேர் ஜங்குக், நான் ஒரு ஆர்ச்சரி பிளேயர், என்னால் எப்பாற்பட்ட இலக்கையும் குறி வச்சு எறிய முடியும். ஆனால் இப்போ இங்கே எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். இப்போ இன்னொருத்தர் தூக்கிட்டு போயிட்டுருக்கான்ல, இவன் நல்லவனா கெட்டவனான்னு என்னால் இப்போ வரைக்கும் கூட புரிஞ்சிக்க முடியலை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவன் கெட்டவன்னு தான் சொல்லியிருக்காங்க.
ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இவன் அவ்வளோ கெட்டவன்லாம் இல்லை. ஆனால் எதுக்காக இப்படி இருக்கான், ஏன் இப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியலை. நான் ஏன் இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலை. இங்கே எந்த நாள் வெளியவும் போக முடியலை. இதுக்கு எல்லாத்துக்கும் எப்போ ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்னு தெரியலை. அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு அவனோட மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு பெட்டில் படுக்க வச்சுட்டு அந்த பெரிய பீஸ்ட்டு தான் அப்படியே விண்டோ கிட்ட போயிட்டு அங்கே இருக்க கர்டன் எல்லாத்தையுமே அப்படியே திறந்து விடுது. ஸோ இந்த ராஜா காலத்தில் இருக்கிற கர்டன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களாடா? ஸோ ஓப்பன் டோரில் வெறும் கர்டன் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க கர்டன்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி விட, ஸோ அந்த பக்கம் அந்த பெரிய நிலா அழகாக தெரியுது. அந்த பீஸ்ட்டு தான் அப்படியே பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு திரும்பி பார்க்க, ஜங்குக்கோட முகத்துக்கிட்ட ஒரே ஒரு லேம்ப் இருக்குது மஞ்சள் கலரில். அவனோட ஃபேஸில் அங்கங்கே கீறுபட்டு ரத்தம் வருது. அது அந்த பீஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரியாக, ஸோ நம்ம ஜங்குக் தான் இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட, நம்ம டேயாங் அப்படியே பொறுமையாக நடந்து ஜங்குக் கிட்ட போகிறான். ஸோ ஜங்குக் பக்கத்தில் அப்படியே உட்காடுறான். ஜங்குக் வந்து பெட்டில் இருக்காரு. டேயாங் வந்து அப்படியே பெட்டு கீழே அப்படியே உட்காந்துருக்காரு ஜங்குக் ஃபேஸ் கிட்ட. டேயாங் தான் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸில் அப்படியே கை வச்சு பார்க்குறான். அவனோட ஃபேஸில் அங்கே ரத்தம் வருது. டேயாங்க்கு இங்கே நல்லாவே உணர முடியுது. டேயாங்கோட கை நல்ல பெருசாக இருக்கும். அவனோட கை ஒரு மாதிரி லைட்டாக ரஃப்பாக இருக்கும். அவன் அப்படியே ரப் பண்ணி பார்க்குறது நம்ம ஜங்குக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே பேசுகிறான். அப்போ நம்ம அங்கேருந்து டக்குன்னு எந்திரிச்சு அவன் அங்கேருந்து கீழே போகிறான். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே டேயாங் போகிறதே பார்க்குறான். இவனை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு படுத்திருந்தவன் அப்படியே எந்திரிச்சு அந்த பெட்டோட ஹெட்டில் சாஞ்ச மாதிரி உட்காடுறான். அவன் அப்படியே பொறுமையாக கண்ணை மூடுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக ஏய் அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். டேயாங் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் லைட்டாக தள்ளி போக, டேயாங் அப்படியே அவன் கை எப்படி டக்குன்னு இழுத்து அமைதியாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு டேயாங் தான் ஜங்குக்கோட ஹார்ம்ஸ் கிட்ட இருக்கிறவனோட ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். என்ன பண்ணிகிட்ருக்கு நீ, எதுக்காக என்னோடய ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுற, உன்னை அமைதியாருன்னு நான் சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம டேயாங் அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட் அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கோட பேண்ட் கிட்ட கை வைக்க ஜங்குக்கு தான் அப்படியே தள்ளி உட்காந்துக்கிறான். என்ன பண்ண முயற்சி பண்ணுற, நான் என்ன பண்ணாலும் கண்ணுக்கு தப்பாக தான் தெரியுதில்ல அப்படின்ட்டு டேயாங் தான் அவன் பக்கத்தில் இருந்து ஒரு துணி எடுத்து கிழிக்கிறான். அது ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டான கிளாத்து. ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே அதை கிழிச்சிட்டு நம்ம ஜங்குக்கோட உடம்புல இருக்க அந்த ரத்தத்தை எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ணி விடுறான். ஸோ மொத்தமாக க்ளீன் பண்ணி விட்றான். அவனோட ஷோல்டர், அவனோட செஸ்ட்டுக்கிட்ட, அவனோட ஃபேஸ்லன்ட்டு சின்ன சின்ன கீரலாக இருக்குது, வலிக்குது அப்படின்னு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சினுங்க. டேயாங் தான் அப்படியே பொறுமையாக ஊதுறான். இப்போ சரியாகிடும், வலிக்குதுன்னா நான் பண்ண வேண்டாமா, இல்லை பண்ணலைன்னா இன்னும் வலிக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் சொல்ல, டேயாங் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கிளாத் எடுத்து அவனோட கையில் அவனோட நெக்கிட்டன்னு சொல்லிட்டு அப்படியே ரேப் பண்ணி விடுறான். பேண்டேஜ் போட்ட மாதிரி அவனுக்கு அங்கே இங்கேன்னு போட்டு விடுறான். டேயாங் தான் அப்படியே ஒரு பேண்டேஜ் போட்டு முடிச்சுட்டு அவன் அப்படியே அங்கேருந்து எந்திரிக்க, ஜங்குக் தான் டேயாங்கோட கையை பிடிக்கிறான். மணிக்கட்டுக்கிட்ட அங்கே பிடிக்கிறனால கிரிப்பா. இப்போ எதுக்காக நீ கையை பிடிச்ச, அமைதியாக படுத்து தூங்கு, பேசாமல் உட்காரு அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே டேயாங்க பெட்டில் உட்கார வைக்கிறான். ஜங்குக்கை விட டேயாங்க கொஞ்சம் பெருசாக இருக்கான். ஜங்குக்கு அப்படியே டேயாங்கோட கையை பிடிச்சி அப்படியே திருப்பி பார்க்குறான். டேயாங்கோட உள்ளங்கையில் ஃபுல்லாக காயம், அவனுக்குமே ரத்தம் வருது. பட் என்னன்னா டேயாங்கு சுத்தமாக அது உணர்வே இல்லை. வீடு என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற, உன் கையிலேயும் தான் ரத்தம் வருது, நீ பாட்டுக்க போகிற, உனக்கு மருந்து போட வேணாமா, அதெல்லாம் தன்னால் சரியாகிடும், என் கையை விட, ஏய் பேசாமல் உட்கார, எனக்கு நீ இவ்வளோ நேரம் பண்ணும்போது நான் அமைதியாக தானே இருந்தேன்,
இப்போ நான் பண்ணுறேன், நீ அமைதியாரு அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படி பக்கத்தில் இருந்தால் அந்த கிளாத் அப்படியே கிழிக்க ட்ரை பண்ணுறான். இது என்ன என்னால் கிழிக்கவே முடியல அப்படின்ட்டு டேயாங் தான் அப்படியே கையில் பிடிச்சி லைட்டாக பிரிக்க அந்த கிளாத் அப்படியே பாதியாக கிழிஞ்சிருது. எப்படி அதெல்லாம் அப்படிதான், இந்தா பிடி அப்படின்ட்டு ஜங்குக் கையிலேருந்து கிளாத்தை கொடுத்துட்றான். ஜங்குக் தான் ஒரு ஓரமாக அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அதே கிளாத் வச்சு அப்படியே கையில் கட்டு போட்டு விடுறான் 2 கையிலையுமே. சந்தோஷமா உனக்கு? எனக்கு சந்தோஷந்தான், நீ போ, இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே நம்ம டேயாங்கை துரத்துறான். ஸோ டேயாங் தான் அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கான். ஸோ டேயாங் தான் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இருக்கட்டுமா? ஏய் என்ன நீ லூஸா? இங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் வந்த அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நீ என் பக்கத்துலேயே வரமாட்டேன்னு தானே சொன்ன. இப்போ என்ன? இங்கே பாரு ஜங்குக், நான் இப்போவும் சொல்கிறேன், தப்பான எண்ணத்தில் உன்கிட்ட நான் நெருங்கவே இல்லை. இங்கே பாரு ஜங்குக், நான் இப்போவும் சொல்கிறேன், உன்கிட்ட நான் எந்த ஒரு நோக்கத்துலேயும் வரலை. உனக்கு அடிபட்டிருக்கு, உனக்கு ஏதாவது வேணும்னா நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். நான் இங்கேயே இருக்கேனே அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் கேட்க. ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை, அமைதியாக போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறான். டேயாங் அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்டாக அந்த விண்டோக்கு கீழே அப்படியே உட்காந்துக்கிறான். ஜங்குக்கு அப்படியே திரும்பி படுக்க நம்ம டேயாங்கை பார்த்த மாதிரி தான் அப்படி படுத்திருக்கான். ஜங்குக் தான் அப்படியே டேயாங்கே பார்க்க டேயாங் அப்படியே செவுத்தில் சாஞ்ச மாதிரி அப்படியே மேலே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேயாங்கோட கொம்பால் அவனால் சரியா நிமிரக்கூட முடியலை, அவனால் சாஞ்சி கூட உட்கார முடியல. அவன் ஒரு மாதிரி அவனோட தலையோடைய ஷேக் பண்ண அந்த செவுரில் ஒரு மாதிரி கீச்சின்னு ஒரு சத்தம் கேட்குது. இங்கே பாரு, அங்கே உட்காந்துட்டு சத்தம் போட்டுட்ருக்காத, என்னை மன்னிச்சிரு, தெரியாமல் வந்துருச்சு அப்படின்ட்டு டேயாங் அப்படியே எந்திரிச்சு நின்றுடுறான் அந்த விண்டோ சைடில். ஸோ ஜங்குக்கு அப்படியே டேயாங்க பார்த்துட்டே இருக்கான். அவனை பின்னாடி இருந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே அவனோட கண்ணை மூடிட்டு அவன் ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வில்லு ரொம்ப வேகமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, போயிட்டு கரெக்டாக ஒரு ஆர்க்கில் போய் படுது. ஸோ இந்த அம்புக்கு பின்னாடி இன்னொரு அம்பு வந்து அந்த பழைய அம்போட மிடில் ஆஃபில் பட்டு அந்த பழைய அம்பு அப்படியே உடஞ்சி கீழே விழுகுது. ஒரே இடத்துல 2 இலக்கு வச்சு ஜங்கு கரெக்டாக அடிச்சிருப்பான். ஸோ இப்போ ஒரு பஸ் அப்படியே கிளாப் பண்ணிட்டு அந்த ஜங்குக்கு அப்படியே பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கா சூப்பர்டா, செம்மையாக பண்ணிட்ட, நெக்ஸ்ட் காம்படிஷனுக்கு நீ கண்டிப்பாக கலந்துக்கிற அப்படின்ற மாதிரி அங்கே ஜிம்மின் தான் சொல்லிட்டு இருக்கான். டேய், அதுக்கு இதெல்லாம் பத்தாது, ப்ராக்டிஸ் இன்னும் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லிட்டு அவன் மறுபடியும் அவனோட அம்பும் வில்லையும் எடுத்து அப்படியே எய்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டே மச்சான், போதும்டா, சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, பாடா போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பசங்க எல்லாருமே வந்திருக்கானுங்க, இன்றைக்கி போகிறோம், போயிட்டு சாப்பிட்றோம், சரியா? என்னது சரக்கா இல்லாமல் எப்படி மச்சான்? கண்டிப்பாக அப்படின்ட்டு எங்கள் ஜிமின் தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இங்கே எல்லாருமே ஒரு ஹோட்டலில் தான் இருக்காங்க. அண்ட் சாரி, பின்னாடி கொஞ்சம் சவுண்டு கேட்கும், காற்று சவுண்ட் இருக்கும், பாத்திரம் உருட்டுற சத்தெல்லாம் கேட்க எனக்கு நல்லா தெரியும். ஸோ சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, என்னோடய வாய்ஸை மட்டும் கொஞ்சம் இது பண்ணி கேளுங்க, மற்ற வாய்ஸ்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்கடா ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ எல்லாருமே ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஜிமிதா மச்சான் சரக்கு, ஹே வேணாண்டா, அப்புறம் என்னை யார் கொண்டு போய் வீட்டில் விடுறது, வாய்ப்பே கிடையாது. மச்சான், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டா. யார் நீயா? ஃபஸ்ட்டு நீ வீட்டுக்கு ஒழுங்கா போவியா அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்கு ஜிமின்ட்ட பேசிகிட்டே இருக்கான். அப்போ அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் தான் கையில் ஒரு பெல் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே திரும்பி அந்த ஸ்டாஃபை தான் பார்க்குறாங்க. அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லாருமே அந்த ஸ்டாஃப் தான் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் ஹோட்டலில் இன்றைக்கி நாங்கள் ஒரு கேம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு குக்கி தருவோம். ஸோ ஒரு குக்கிக்குள்ளே ஒரு சிட்டு இருக்கும்.
இந்த சிட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் இந்த இயருக்கான உங்களோட லக் அன்லக்கை டிசைட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு குக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ ஜங்குக்கோட டேபிளுக்குமே அந்த குக்கியோட ட்ரே வருது. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு குக்கி எடுத்துட்டு அதை சாப்பிட போகிறான். ஸோ அப்போ அங்கே ஸ்டாஃப் தான் சார் இது சாப்பிட்டதுக்கு இல்லை, அதை உடைச்சதுக்குள்ளே இருக்கிற பேப்பர் எடுத்து பாருங்கள். ஓ அப்படியா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் எல்லாருமே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஜிமின் தான் மச்சான் பாத்தியா எனக்கு வாழ்வுன்னு போட்டிருக்கு, இப்போயே நீ வாழ்ந்துட்டு தாண்டா இருக்க, சரக்கு வாழ்வு மச்சான் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சரக்கு எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சுட்டு அவனோட குக்கி அப்படியே பிரேக் பண்ணுறான். ஸோ பிரேக் பண்ணிவிட்டு உள்ளேருந்து ஒரு குட்டி நோட் மாதிரி இருக்கு, அதை அப்படியே சுருட்டி வச்சுருக்காங்க. அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஜங்குக் அதை அப்படியே எடுத்து படிக்கிறான். அதை பார்த்துட்டு மாதிரி ஷாக்காக டக்குன்னு ஒரு பெட்டில் இருந்து எந்திரிச்சு உட்காடுறான். எங்கே இருக்க, என்ன ட்ரெஸ் இது, என்ன நடக்குது எனக்கு, என்ன என்ன இடம் இது, அந்த ஹோட்டலில் அப்படின்ட்டு ஜங்குக்கோடி சுற்றி பார்க்க அங்கே ஒரு பெரிய மிரர் இருக்குது. ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறான். ஜங்குக்கோட நார்மல் ஹேர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். பட் இப்போ ஜங்குக்கோட ஹேர் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக, ஒரு சைடில் ஒயிட்டாக இன்னொரு சைடில் பிளாக்காக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்ன தலைக்கு கலர்லாம், நான் என்ன கோமாளியாக இருந்தேன், இவ்வளோ முடி முளைச்சிருக்கு எனக்கு தெரியாமல் அப்படின்னு அவன் தலையில் அப்படியே கை வச்சு தடவி பார்த்துட்டே இருக்கான். அது விக்கா டையா என்னன்ட்டு. அவன் அப்படியே அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கிறான். மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்குறான். ஏதோ ஒரு பிரின்ஸோட ட்ரெஸ்ஸில் இருக்கான் அவன். இது என்ன ட்ரெஸ்ஸு, என்ன நடக்குதுங்க, இது என்ன இதாக ப்ராங்கா, ஜிமின் 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 எங்கே இருக்க ஜிமின் அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் தான் கத்திட்டே அந்த ரூமை விட்டு வெளியே வரான். அப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா அங்கேருந்து ஒரு பால்கனி வழியாக அப்படியே எட்டி பார்க்குறான். அது ஒரு பெரிய அரண்மனை. ஸோ அந்த அரண்மனைக்கு உள்ளேயே வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட இருந்து தான் அப்படி பார்க்குறான். கீழே ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஜங்குக் தான் ஒரு மாதிரி பயத்தோட அப்படியே இறங்கி போகிறான். ஜிமின் ஜிமின் விளையாடாத, என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னடா ட்ரெஸ் இது அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் தான் புலம்பிட்டே கீழே போயிட்டுருக்கான். ஜங்குக் இப்படி கற்றுக்கிட்டே கீழே இறங்கி வருது. யாரோ ஒருத்தவங்க காதுக்கு கேட்குது. அவங்க காது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது மாதிரி அந்த காது ஆடுது. ஸோ அந்த பர்சன் அப்படியே அவரோட ஹெட் அடி ஷேக் பண்ணிவிட்டு ஒரு கத்த அங்கே ஜங்குக்கு அள்ளு விட்டுருது. அவன் அப்படியே மேலே ஓடிட்டுறான். போயிட்டு அவனை ரூமுக்கு போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறான். என்ன என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்தோடையே இருக்க. ஸோ இப்போ யாரோ அந்த ரூம் டோரை ரொம்ப வேகமாக தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக் தான் அப்படியே பயந்துட்டு அந்த பெட்டுக்கு கீழே அப்படியே போயிட்டு காலை அப்படியே இது பண்ண மாதிரி உட்காந்துக்கிறான். அப்போ நம்ம ஜங்குக்கோட மனசில், ஜங்குக் எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டேன், இதை ப்ராங்க் மாதிரி தெரில, என்ன இடனும் தெரியல, இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி ஜங்குக் அப்படியே முழிச்சிட்டே இருக்க அந்த டோர் அப்படியே உடஞ்சி கீழே விழுக்குது. ஜங்குக் அப்படியே பயத்தில் கத்த அங்கே முன்னாடி பெரிய சைஸில் ஒரு பீஸ்ட் நிற்குது. ஜங்குக் கண்ணெல்லாம் பயத்தோட உடம்பெல்லாம் நடுக்கத்தோட ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான். அந்த பீஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி அமைதியாகுது. அந்த அமைதியான ஒரு நிலையை பார்த்த ஜங்குக் அப்படியே பொறுமையானோட ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே அவன் முன்னாடி அங்கே தான் இருக்கான். முகமெல்லாம் முடியோட, தலையில் ஒரு ரெண்டு பெரிய கொம்போட. அவனோட ட்ரெஸ் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பிரின்ஸ் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. பட் ஹெட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஹேராக ஒரு மிருகம் மாதிரி இருக்கான். நம்ம ஜங்குக் அப்படியே பயத்தோட பார்த்துட்டு இருக்க இங்கிட்ட அவன் கொஞ்சமாக ஜங்குக்கு அப்படியே நெருங்குறான். அவனோட கிட்ட வந்து அவனோட காது கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி பயம் வர அவன் அப்படியே டேங்க ஒரு தள்ளிட்டு அவன் எந்திரிச்சு பெட்டுக்கு மேலே போயிட்டு உட்காந்துடுறான்.
ப்ளீஸ் ப்ளீஸ் வராது, என்னை ஒன்றும் பண்ணிடாத. நான் நான் இங்கே இங்கே எப்படி வந்து எனக்கு தெரியாது. நீ 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 யாருன்னு எனக்கு தெரியல. உன்னோட பேர் என்ன? ஆ அப்படின்னு ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அவனுக்கு நேராக இருக்கிற பட் அவங்க அப்படியே பேசுகிறான். ஜங்குக்கு ஒரு நிமிஷம் படன்னு ஆகுது. உன்னோட பேர் என்னன்னு கேட்டேன். ஜங்குக் என் பேர் ஜங்குக் அப்படின்னு ஜங்குக் ரொம்ப பயந்துட்டு சொல்லிட்டே அவன் அப்படியே அந்த பெட்டை ஒட்டியே உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்கு அவனுக்கு. ஜங்குக் அப்படியே இறுக்கி அவனோட கண்ணை மூடிட்டு அவனோட டைஸ்க்கு நடுவில் அவனோட முகத்தை செடியை மறைச்சிட்டு அவன் 2 காலை அப்படியே கோர்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கோட மனசுக்குள்ள இங்கே எப்படி வந்தோம், என்ன நடக்குதுங்க, இந்த இந்த மிருகம் எனக்கு தெரிஞ்ச நான் இன்னைக்கு நான் செத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஜங்குக்கோட மனசில் ரொம்ப பயத்தோட புலம்பிக்கிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஐஸ் வியர்டாகி அப்படியே ஒரு மாதிரி பொறுமையாக நிமிர நம்ம ஜங்குக்கோட ஹெட்டில் அந்த பீஸ்டோட கைதாக இருக்குது. நம்ம ஜங்குக்கோட ஹேர் அப்படி ஒரு மாதிரி கோதி கொடுக்குது. ஜங்குக்கு ஒன்றுமே புரியாதபடி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பீஸ்ட்டை. என்னோட பேர் டயாங். டயாங்கா? நீ 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 எப்படி எப்படி பேசுகிற அப்படின்ட்டு நம்ம டயாங்கோட கையை அவனோட தலையிலேருந்து எடுத்து விட்டுட்டு நம்ம ஜங்கு கேட்குறான். ஸோ டயாங் தான் அப்படியே ஜங்கு கிட்ட வரான். ஒரு மாதிரி அந்த பெட்டே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. நீ எப்படி இங்கே வந்த? அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. நீ நீ எப்படி பேசுகிற? நான் பேச மாட்டேன்னு நீ நினச்சியா? இல்லைனா ஒன்று நான் கடிச்சு தின்னுருவேன்னு நினச்சியா? இல்லை, அது அது நீ 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 மிருகமா மனுஷனா? அதை பற்றி நான் உனக்கு சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ இங்கே எப்படி வந்தேன்னு மட்டும் சொல்லு, உன்னை நான் திருப்பி அனுப்பிச்சி விட்டுறேன். இங்கே என் கூட உன்னால் இருக்க முடியாது. நான் நான் போகணுவானா? நான் எப்படி வந்தேன்னு தெரில. கடைசியா மச்சான் இந்த ஜூஸு சூப்பராக இருக்குது, குச்சி பார்க்குறியா? டேய் வேணாண்டா, எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு வேணாம். டேய் நல்லா இருக்குடா குஜி அப்படின்னு ஜிமின் தான் ஜங்கு கூட வாயில் ஒரு ஜூஸ் அப்படியே ஊற்றுறான். டேய் என்ன கருமண்டா, அது கசக்குதுடா. என்ன மச்சான் சொல்கிற, கசக்குதா அப்படின்னு ஜிமின் தான் வாயில் அதை ஊற்றிட்டு, என்ன மச்சான் நல்லா தானே இருக்குது, உனக்கு ஏன் கசக்குது, நல்ல இனிப்பாக இருக்கே. டேய் என்ன விளையாடுறியா? அது ஏதோ கசக்குது, என்னத்தை கலந்ததில்? நான் ஒன்றுமே கலக்கல மச்சான், ஜஸ்ட் பாவக்காய் ஜூஸ். இது பாவக்காய் ஜூஸா? அந்த மாதிரி தான் ஒரு கசப்பான ஜூஸ் ஆர்டர் பண்ணேன், ஆனால் அது இனிப்பாக தானே இருக்குது. அப்புறம் என்ன குச்சி அப்படின்னு நம்ம ஜங்குக்கு வாயில் ஊற்றுறான். டே பைத்தியம், கசக்குதுரா யாக்கு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த கிளாஸை தட்ட நம்ம ஜங்குக்கோட மேலே ஃபுல்லாக ஊற்றிடுது. ஏன்னா பாதி கிளாஸ் அவன் குடிச்சிட்டான், பாதி கிளாஸ் மேலே ஊற்றிக்கிறான். ஐயோ மச்சான் ஊற்றிக்கிட்டியா? பைத்தியம் நீ குடிச்சிட்டு மாட்டேன், அது பார்த்தாதுன்னு ஏன்டா என் ட்ரெஸ் எப்படி ஆக்குனேன்? அச்சோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜிமின் அப்படியே அந்த டேபிள்லே கவுந்துடுறான். டே ஜிமின் எஞ்சி தொலைடா மாடு அப்படின்னு இங்கே ஜங்குக்கு அவனை எழுப்ப ஜிமின் எந்திரிக்கலை. ஜங்குக்கு தான் அப்படியே சேர்லேருந்து எந்திரிக்கிறான். அவனுக்கு தலை அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி இருக்கு. ஐயோ இந்த ஜிமின் கம்முனாட்டி என்னத்தை என் வாயில் ஊற்றுனான்னு தெரில, தலை சுற்றுதே அப்படின்னு ஜங்குக் தான் அப்படியே தட்டு தடுமாறி அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறான். அங்கே வாஷ் பேஷன் கிட்ட மிரர் இருக்கு, அப்படியே அவனை பார்க்குறான். ஜங்குக்கு அவனே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது. அவன் அப்படியே அங்கே இருக்க சிங்கில் இருக்கிற வாட்டர் டேப் அப்படியே ஓப்பன் பண்ணி அவன் மேலே இருக்கிறத அப்படியே க்ளீன் பண்ணுறான். அவன் ஃபேஸ்லேயும் அப்படியே தண்ணி தெளிச்சுக்கிறான். இருந்தாலும் ஜங்குக்கு இன்னும் தலைலாம் ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்கு. ஜங்குக்கு அப்படியே அவனோட தலையில் கை வச்சுட்டு அப்படியே அவன் பொறுமையாக அவனோட கண்ணை க்ளோஸ் பண்ணி அப்படியே அந்த இடத்துலேயே ஃபேட் ஆகுறான். ஸோ ஜங்குக்கு அதுதான் இப்போ அவன்கிட்ட சொல்கிறான்,
அங்க அப்படியே அவனை ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே இருந்து பொறுமையாக எந்திரிச்சு போகிறான். அவன் போகும்போது தம் தம்னு சத்தம் கேட்குது. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் இதெல்லாம் பதறதான் செய்யுது. இருந்தாலும் அவன் எதுவுமே இது பண்ணல. அதே ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி ஈவினிங் மாதிரி ஆகுது. ஸோ கிளைமேட் ஒரு மாதிரி இருட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே கீழே ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி பதறி அப்படியே கீழே இறங்கி ஓடுறான். அவனுக்கு சின்ன சத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்தோட கீழே ஓடுறான். அவன் கீழே கரெக்டாக வர்றதுக்கும் இங்கே டயாங்க ஏதோ ஒரு பவரை அவனை சுற்றி அப்படியே வந்து லாக் பண்ணியிருக்கு. எப்படி சொன்னால் ஒரு பிளாக் கலர் ஷேடோ. அந்த ஷேடோ வந்து ஃபுல்லாக டயாங்க சுற்றி ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது. டயாங்கால் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அது அவனுக்கு ரொம்ப வலிக்குது. ரொம்ப கத்துறான். ஜங்குக்கு என்ன நடக்குது, என்ன புகை அது, எதுக்காக அவனை சுற்றுது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டே வரான். ஜங்குக்கோட தோல் மேலே ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் இருக்க மாதிரி இருக்கு. ஜங்குக்கு நிமிஷம் நின்று அப்படி திரும்பி பார்க்க அவனோட அந்த வில்லம்போட அவனோட அந்த கிட்ட அப்படியே அவனோட முதுகில் இருக்கு. ஜங்குக்கு எதை பற்றியுமே யோசிக்காம அவனோட வில் எடுத்து அந்த ஸ்மோக்குக்கு ஏற்ற மாதிரி அப்படியே குறி வைக்கிறான். அந்த அம்பு ஒரு மாதிரி கோல்டன் கலரில் அப்படியே ஒரு மாதிரி ஸ்பார்க்காக ஸ்டார்ட் ஆகுது. ஜங்கு கைஸ் வியர்ட் ஆகுது. ஆனால் அவன் எதுவுமே கண்டுக்காம அந்த ஸ்மோக்கியை பார்த்த மாதிரி அவனோட அம்பு விடுறான். அவன் தொடர்ந்து ஒரு 2-3 அம்பு கிட்ட விட அது போயிட்டு ரீச் ஆன உடனே அந்த ஸ்னோ அப்படியே கொஞ்சமாக அப்படியே எப்படி சொல்கிறது, இந்த விரிசல் விடும்ல அந்த மாதிரி விரிசல் விட ஆரம்பிக்குது. இங்கே டயாங் அதை பார்த்துட்டு ஜங்கு பக்கம் திரும்புகிறான். இங்கே எதுக்காக வந்த, இங்கேருந்து போ, என்னால் இதை தனியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும், நீங்கள் எது போ அப்படின்னு என்கிட்ட அவன் கத்துறான். அவன் ஜங்குக்கு எதுவுமே இது பண்ணல. அவன் சுற்றி அம்பு விட்டுட்டே இருக்கான். அந்த ஸ்மோக் ஒரு இடத்துல பாயிண்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்து அம்பு விடுறான். ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த ஸ்மோக் அப்படியே கொஞ்சமாக பிரேக் ஆகி அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அது பிளாஸ்ட் ஆன ஸ்பீடுக்கு அந்த ஏரோட புஷ்ஷால் நம்ம டயாங் ஒரு சைடில் ஜங்குக்கு ஒரு சைட்லேயும் போய் விழுகிறாங்க. ஏதோ ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி அந்த இடத்துல அப்படி இருக்கு. அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அவன் கையை பார்க்க அவன் கையில் அந்த வில்லம்பு அப்படியே மறைஞ்சு போகுது. என்னது இது, நான் இப்போ என்ன பண்ண, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஜங்கு கடி பொறுமையாக அங்கேருந்து எந்திரிக்கிறான். ஸோ அந்த இடம் ஒரு மாதிரி ரொம்ப தூசியாக இருக்குது. ஒரு மாதிரி தட்டிகிட்டே எந்திரிச்சிட்டு அங்கே அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறான். இங்கே அங்கே அப்படியே மயங்கியிருக்கான். என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு அப்படியே கிட்ட போகி அப்படியே உத்து பார்க்குறான். அவங்களோட ஃபேஸில் அப்படியே கை வைக்க அந்த முடியாக இருக்குது. ஜங்குக்கு எதுவுமே அப்படியே தடவி கொடுத்து, என்னாச்சு இங்கே பாரு அப்படின்னு அவனோட சீக்ஸில் அப்படியே தட்டுறான். ஜங்குக்கு ஒரு பயமும் இருக்குது மனசில். இருந்தாலும் வெளியே காட்டாமல் அப்படி தட்டிகிட்டு இருக்கான். இவனை பார்க்க பயங்கரமாக இருக்கான். ஆனால் ஏன் அவனை பார்த்து எனக்கு பயப்பட தோணலை, கிட்ட போகணுன்னு தோணுது. எதுக்கு வந்த கீழே, நீ நல்லா இருக்கல்ல, என்னாச்சு உனக்கு, என்ன போகாது? அது எனக்கு சம்மந்தப்பட்டது, உனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எதுக்காக இப்போ நீ இங்கே பாரு, நீ ஆபத்தில் இருக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. அப்போ டேங் தான் அப்படியே பொறுமை எந்திரிச்சு உட்காந்துட்டு ஜங்குக்கோட கையடி இறுக்கி பிடிக்கிறான். என்ன பண்ணுற, நீ எதுக்காக என்னை காப்பாற்றணும், எதுக்காக என்னை காப்பாற்றுற? இங்கே பார், நான் உனக்கு காப்பாற்றணும்லாம் எதுவும் பண்ணல. நீ செத்துட்டா நான் இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடும். என்னை இங்கேருந்து நான் அமுச்சு விடுறேன்னு சொன்னல, அதுக்காக தான் காப்பாற்றினேன். ஆனால் அந்த அம்பு வில்லு அந்த பவர்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது. உனக்கு போகணும்ல? ஆமாம், எனக்கு போகணும். அப்போ போயிரு, இங்கேருந்து இந்த அரண்மனையை விட்டு போ. நான் போய் தான் போகிறேன். ஆனால் நீ எதுக்காக இங்கே இருக்க, நீ எதுக்காக, இது என்ன இடம்?
அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது. உனக்கு போகணும்ல, இந்த அரண்மனை விட்டு வெளியே போ. நீ இங்கேயே இருந்தன்னா கண்டிப்பாக நீ என் கூடயே மாட்டிக்க வேண்டியதான். இங்கேருந்து எப்படியாவது வெளியே போயிடு. ஆனால் இந்த அரண்மனையை விட்டு வெளியே போனால் எங்கே போகிறது? இதை சுற்றி ஒரே காடு தான் இருக்குது. எங்கே போகிறது? அந்த காட்டை தாண்டி நீ போயிட்டாலே உனக்கு எங்கே தோணுதோ நீ அங்கே போயிடலாம். போ போ அப்படின்னு இங்கிட்ட அப்படியே ஜங்குக்க தள்ளிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு நடக்கிறான். அந்த தம் தம்ன்ற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. டேயாங் தான் அவனோட ரூமில் இருக்கான். அது ரொம்ப பெருசாக இருக்குது அந்த ரூமு. நம்ம டேயாங் அப்படியே விண்டோ சைடில் நின்றுட்டு ஒரு மாதிரி அவனோட கண்ணில் ஒரு பக்கம் டியரோடு நின்றுட்டு இருக்கான். அப்போ ரூம் டோர் யாரோ ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்க டேயாங் அப்படியே திரும்பி பார்க்குறான். என்ன வேணும் உனக்கு? இல்லை, எனக்கு பசிக்குது. அதுக்கு நீ தான் கிளம்புறேன்னுல்ல, கிளம்பு. அது பசிக்குதுன்ற இங்கே சாப்பிட எதுவுமே இருக்காதா? என் கூட வா அப்படின்னு டேயாங் தான் ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜங்குக் தான் எதுவுமே பேசல, பொறுமையாக போகிறான். ஸோ அங்கே ஒரு டைனிங் டேபிள் மாதிரி இருக்கு. ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு 20-30 பேர்கிட்ட உட்காரலாம் போல், அந்த அளவுக்கு பெரிய சைஸ் டைனிங் டேபிள். நம்ம டேயாங் தான் இங்கே இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. அது ஒரு மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப பச்சையாக தான் இருக்குது. ஜங்குக் தான் அவனுக்கு ரொம்ப பசியாக இருக்குது. அவன் அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். டேயாங் ஒரு சேரில் உட்காந்துருக்கான். ஜங்குக் ரொம்ப வேகமாக கடன்னு சாப்பிட்றான். டேயாங் அவனோட சிக்ஸை ஒரு கையை வச்சுட்டு அவன் ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். என்னமோ உன்னை பார்த்தா ஆனால் நீங்கள் இருந்து போகிறேன்னு சொல்கிற, உன்னை போகக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை எனக்கு கிடையாது. நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரிட்டு அவனோட மனசில் இது பண்ணிவிட்டு ஜங்குக்கையே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அவங்களோட ரூம்க்கு வந்திருப்பான். நம்ம அவங்க ஒரு மாதிரி நல்ல தூக்கத்தில் இருக்கான். ஜங்குக் அப்படியே டேயாங் கிட்ட வந்துட்டு அவன் பக்கத்தில் அப்படியே உட்காடுறான். டேயாங் நல்லா தூங்கிட்டு இருக்கான். எனக்கு இங்கேருந்து போகணும்னு தோணலை, ஆனால் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு அவனோட ஹேர் அப்படியே ஒரு மாதிரி கோதி கொடுக்குறான். இங்கே டேயாங் ஒரு மாதிரி உரும்புறான். இங்கே ஜங்குக் பயந்துட்டு போகணும் அப்படின்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜங்குக் வந்து அந்த காட்டை விட்டு ஓட ட்ரை பண்ணியிருப்பான். அவன் அந்த முள் மரத்துக்கிட்டலாம் மாட்டி மறுபடியும் டேயாங் அவனை காப்பாற்றி இங்கேயே கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஜங்குக் அப்படியே அதை யோசித்து பார்த்துட்டே டேயாங்க பார்க்குறான். டேயாங் விண்டோ சைடில் தான் அவனோட தலையை வெளியே விட்டு வெளியே இருக்க நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். டேயாங், என்ன வேணும்? அது தூங்கலாம்ல, எதுக்காக இப்படி? எனக்கு தெரியும் எப்போ தூங்கணும்னு. ஜங்குக் அப்படியே பொறுமையாக பெட்லேருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு போயிட்டு நம்ம டேயாங்கோட கையை தான் அப்படியே பிடிக்கிறான். டேயாங் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். என்னாச்சு? எதுக்காக என் கையை பிடிக்கிற? எதாவது வேணுமா உனக்கு? பசிக்குதா? சாப்பிட எதாவது எடுத்துகிட்டு வரவா? இல்லை மாற்றிக்க துணி வேணுமா? என்னாச்சு? என் கூட வா, என்னென்ன சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக் தான் எதுவுமே பேசலை. அவன் அப்படியே பொறுமையாக டேயாங்க அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். டேயாங்கோட ரூமுக்கு. ஸோ நம்ம டேயாங் தான் என்னாச்சு? படு. உன் பெட்டில் போய் படுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்ல டேயாங் எதுவுமே யோசிக்கலாம். அவன் போய்ட்டு அவன் பெட்டில் படுத்துக்கிறான். இங்கே ஜங்குக் அப்படியே டேயாங் கிட்ட நெருங்கி அவனுமே டேயாங் பக்கத்துலேயே படுத்துக்கிறான். இங்கே டேயாங் ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுற? எதுக்காக? எனக்கு என்னன்னு தெரியலை. உன் கூட தூங்கினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் தான். நான் மறுபடியும் நாளைக்கு இங்கேருந்து போயிடுவேன். அதனால் இன்றைக்கி ஒரு நைட் உன் கூட இருக்கனே. அப்படியே அங்கே தான் டக்குன்னு எந்திரிச்சிட்டு
பைத்தியமா நீ? என்னை பாத்தியா நான் எப்படி இருக்கேன்னு? என்ன நீ எப்படி உள்ள சாதாரணமாக பார்க்குற? உன்னை எதுக்காக நான் ஒரு மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிறேன்? உன் முகம் இந்த மாதிரி இருக்குன்னா, இல்லை உனக்கு அந்த 2 கொம்பு இருக்குன்னு சொல்லியா, இல்லை நீ பார்க்க மிருகம் மாதிரி இருக்குன்னு சொல்லியா அப்படின்ற மாதிரி கேட்கட்டே அவங்க வந்து, ஆமாம் 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 நான் அப்படி தானே இருக்கேன், நான் ஒரு ராட்சசன் தானே. என்னை நீ எதுக்கு இப்படி சாதாரணமாக நடத்துகிற? ஏன்னா நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கலையே, என்கிட்ட நீ இவ்வளோ பாசமாக நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியுது. உன் முகமோ நீ பேசுகிறது வேணா அப்படி இருக்கலான்னு நீ என்கிட்ட அப்படி நடந்துக்கல. நான் அந்த முள் மரங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு தானே நீ அவ்வளோ கோவமாக அந்த மரத்தை எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்ச. உனக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? நீ மனுஷனா மிருகமா, ஏன் இப்படி இருக்க, இங்கே ஏன் இப்படி இருக்கன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லட்டையும். நான் இருக்க போகிறது இந்த ஒரு நைட் மட்டும்தான். உன் கூட ஒரு நிம்மதியான தூக்கத்தை தானே கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்ல, டேயாங் எதுவுமே இது பண்ணல, அமைதியாக இருக்கான். ஜங்குக் தான் டேயாங்கோட கையை பிடிச்சி பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டு டேயாங்கோட ஹார்ம்ஸில் ஏறி படுத்துக்கிறான் ஜங்குக். டேயாங்கை விட ஜங்குக் கொஞ்சம் குட்டியாக தான் இருப்பான். ஸோ அவனோட ஹார்ம்ஸில் ஏறி நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிறான். டேயாங் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிளெயின் ஷர்ட் போட்டிருக்காரு. அவர் சைஸுக்கு நல்ல ஒரு பிளெயின் ஒயிட் ஷர்ட். செஸ்ட்டு கிட்ட அப்படியே ஒரு நல்ல ஓப்பன்டாக இருக்கும், நல்ல லோயர் நெக் மாதிரி. ஜங்குக் அப்படியே பார்க்குறான். அவனோட செஸ்ட்டு ஹேண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி முடியாக இருக்கு. அவன் அப்படியே ஒரு மாதிரி அவங்களோட செஸ்ட்டில் அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறான். டேயாங்க்கு இங்கே அவனோட ஹார்ட் பீட் படன்னு அடிக்குது. அவனுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. ஜங்குக்குமே அப்படி தான், சுத்தமாக தூக்கம் இல்லை. ஆனால் ஜங்குக் டேயாங் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேயாங் தான் அப்படியே குனிஞ்சு ஜங்குக் அப்படியே பார்க்குறான். ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? எதுக்காக இப்படி என்னை பார்த்துட்ருக்க? என்னை எதுவும் முழுங்க போகிற மாதிரி. அப்போ ஜங்குக் தான் எதுவுமே பேசலை. ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே டேயாங்கோட ஐஸில் இருந்து ஸ்ட்ரைட்டாக அவனோட லிப்ஸுக்கு போகுது. அவனோட லிப்ஸில் அப்படியே பார்த்துட்டே ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நம்ம டேயாங் தான் மாதிரி கல்ப் பண்ணி பார்க்குறான். டேயாங் தான் அப்படி பண்ணதும் ஜங்குக் அப்படியே பொறுமையாக மறுபடியும் டேயாங்கோட ஐஸை திருப்பி பார்க்குறான். எங்க பாரு, நீ இப்படிலாம் பார்த்து என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அத்தை வந்துட்டியா அப்படின்னு இங்கே ஜங்குக் தான் அவங்களோட லிப்ஸே பார்க்க அவன் எதுவுமே பண்ணல. ஒரு மாதிரி டக்குன்னு அவங்களோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிட்டு, அவன் கூட இப்படி தூங்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான், என்னை கீழே விட்டுறாத, நான் உருண்டு விழுந்துருவேன், பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே டேயாங் தான் எதுவுமே புரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறான். ஐயோ என்ன தலை இப்படி வலிக்குது அப்படின்னு இங்கே ஜங்குக்கு அவன் தலையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே லைட்டாக திரும்புகிறான். அங்கே சைட் டேபிளில் ஒரு ஃபோட்டோ இருக்கு. யார் இது அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை எடுத்து ஜங்குக் பார்க்குறான். ஒரு நிமிஷம் குறுன்னு அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு அவன் எதையும் யோசித்த மாதிரி பக்கத்தில் ஒரு பென் மார்க்கர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மார்க்கர் எடுத்து அந்த ஃபோட்டோவில் கிறுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ யாரோ ரூம் டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நம்ம ஜங்குக் அப்படியே அந்த இதை கிறுக்கிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு நிமிர்ந்து முன்னாடி பார்க்குறான். ஒரு வழியாக எஞ்சி உட்காந்துட்டியா அப்படின்னு அந்த பர்சன் அப்படியே திரும்பி மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. நீ நான் என்ன மறந்துட்டியா? நைட் அடித்த கூத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்க, உன் பேர் டேயாங்கா அப்படின்ற மாதிரி டேயாங் அப்படியே திரும்புகிறான். ஆமாம் டேயாங் தான், ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு டேயாங் தான் அங்கே இருக்கிற சீப்பை எடுத்து அவனோட ஹேர் அப்படி வந்து செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக பெட்லேருந்து எந்திரிச்சு டேயாங் பக்கத்தில் போயிட்டு அவனை அப்படியே திருப்புறான். டேய் என்னடா பண்ணுற? ஏய் எங்கே உன் கொம்பு, உன்னோட முகத்தில் முடியாக இருந்துச்சு, எதையும் காணோம். கொம்பு முடியா? டேய் ஜங்குக் என்னாச்சு உனக்கு? பைத்தியம் பிடிச்சிடுச்சா? ஃபஸ்ட்டு என் தலையிலேருந்து கையெடு, இன்னும் போதை இறங்கவே இல்லை போல.
நைட்டு தான் ஏதோ வளரிக்கிட்டு இருந்த, இப்பயுமா எது வளர்றேண்ணா? இது 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 பார், இந்த மாதிரி தான் நீ இருந்த. டேய், நான் என்ன பீஸ்டா? எதுக்கு நான் என் தலையில் கொம்பு வரைஞ்சி? எனக்கு இது எவ்வளோ பிடிச்ச ஃபோட்டோ தெரியுமா? அந்த ஃபோட்டோவை போயிட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கேன் ஜங்குக் அப்படின்ட்டு டேயாங் தான் ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத அப்படியே அழிக்கிறான். ஏ ஏ இரு 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 இரு. நான் 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 வளர்றேண்ணா. ஆமாம், வளர மட்டும் இல்லை, பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. என்ன ஜங்குக் இது? போதரங்களா? போய் தூங்கு மறுபடியும். எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் இது எனக்கு எவ்வளோ பிடிச்ச ஃபோட்டோ. அப்படின்ட்டு டேங் தான் அப்படியே தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு அந்த டேபிள்லே வைக்கிறான். ஸோ மறுபடியும் ஜங்குக்கு அப்படியே டேங் பின்னாடியே போயிட்டு அவனை அப்படியே திருப்பி பார்த்துட்டு, ஏய் இங்கே பார், நான் எதுவும் வளரல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நீ தான் டேங். ஆமாம், நான் டேங் தான், யார் இல்லைன்னு சொன்னான். நான் உன்னை ஒரு அரண்மனையில் வேறு மாதிரி பார்த்தேனே. நீ என்ன இப்படி இருக்க? எது அரண்மனையா? ஓ அதுவா? நேற்று நீ என் வீட்டை பார்த்துட்டு அரண்மனை தான் சொல்லிட்டு இருந்த. என் வீடு பெருசு தான் எனக்கு தெரியும், பட் அரண்மனை அளவுலாம் என் வீடு பெருசு கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கிட்ட அவங்க சொல்கிறான். என்ன வளர்ற நீனா? நான் உன்னை ஒரு பீஸ்டாக பார்த்தேன். ஓகே, என்ன நீ நேற்று ஒரு பீஸ்டாக பார்த்தேன், இப்போ நான் ஹியூமனாக இருக்கேன்ல, போய் தூங்கு, வளராத அப்படின்ட்டு டேங் திருப்பி வளராதன்ட்டு அவனை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் போகிறான். டேங் இந்த பக்கம் போகணுன்னு ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு, என்ன சொல்கிறான் அவன்? ஒருவேளை அவன் சொல்கிற மாதிரி எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிச்சா? ஐயோ அப்படின்ட்டு அவன் அப்படியே அவன் பேண்ட் பாக்கெட்டில் அவன் ஃபோனை செக் பண்ணுறான். என் ஃபோன் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறான். டேய் எங்கடா இருக்க? மச்சான், நானா இங்கே கிளப்பு மேலே ஹோட்டல் இருந்துச்சுடா, ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டேன் எல்லோரும். நீ எங்கே இருக்கிற? யார் மாதிரி பேசுகிற? நேற்று அடிச்ச சரக்கு மச்சான், தலைலாம் வலியுது. நீ எங்கே மச்சான் இருக்கிற? நேற்று பாத்ரூம் போகிறேன்னு போனேன், அதோட நாளையே காணோம். ஆமாம் ஜிமினா, எனக்கு அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது, அதுக்கு மேலே எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ எங்கே இருக்கிற? இப்போ ஒருத்தனோட வீட்டில் இருக்கேன்னு நினைக்கிறேன். யார் அது? அது டேயாங். அவன் வீட்லையா? உனக்கு இவனை தெரியுமா? நல்லா தெரியும், நம்ம கூட ஸ்கூலில் படித்த பையன்தான், காலேஜ் மட்டும் வேறு போயிட்டான். என்னடா சொல்கிற? நம்ம கூட படித்த பையனா? ஆமாம், நேற்று பார்ட்டிக்கு நிறையா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, நீ கவனிக்கலையா? நான் கொஞ்சம் பேரை தான் பார்த்தேன். ஆனால் டேயாங் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டா? ஆமாம். ஆனால் இன்னும் உனக்கு அவன் பேர்லாம் ஞாபகம் இருக்குது. நீ அவன்கிட்ட பேசுனது கூட கிடையாது, எப்படி உனக்கு அவன் பேர்லாம் ஞாபகம் இருக்கு? பேசுனீங்களா நான் 2 பேரும்? இப்போ அவன் வீட்டில் தான் இருக்கியா? நான் அவனை பிக் பண்ணிக்குவா? இல்லை ஜிமின், நீ பார்த்து வீட்டுக்கு போ, நானே போய்க்கிறேன். சரிடா, நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே ஜிமின் தான் அப்படியே காலை கட் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம டேங் தான், ஓய் நான் தூங்க சொன்ன, என்ன பண்ணுற? இல்லை ஜிமின்க்கு கால் பண்ண. ஓ அவனா? எப்படி இருக்கான் ஜிமின்? உனக்கு ஜிமினை தெரியுமா? ஏன் தெரியாமல்? நல்லா தெரியுமே. சொல்ல போனால் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதே அவன் தான். ஓ சரி, ஓகே, எஞ்சிட்ட சாப்பிட்ரு அப்படின்னு அவன் கையில் பிளேட்டோடு தான் வந்திருக்கான். என்னை தூங்க சொல்லிட்டு நீ பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்க? எனக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன்டா, அதான் முடிச்சிட்டு இருக்கியே, நீ சாப்பிட்ரு, நான் வேறு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு டேங் தான் பிளேட்டை கொண்டு ஜங்கு கிட்டே கொடுக்குறான். ஸோ நம்ம டேங் தான் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவன் முன்னாடியே உட்காந்துக்கிறான். ஸோ ஜங்குக்கு தான் அவன் சாப்பிடாம அந்த பிளேட் அப்படியே குத்திக்கிட்டே உட்காந்துட்ருக்கான். என்ன பிரச்சனை ஜங்குக்கு உனக்கு? ஏன் நான் முன்னாடி இருக்க நல்லா சாப்பிட பிடிக்கலையா? நான் போயிடட்டா? இல்லை டேங், நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காத. சரி கேளு. நான் எப்படா இங்கே வந்தேன்? நீ எங்கள் ஸ்கூல் மேட்டாமே ஜிமின் சொன்னான், பட் எனக்கு ஒன்று பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. நான்லாம் எப்படாவும் கண்ணுக்கு தெரியுவேன், ஸ்கூல் டைம்லேருந்து நானும் பார்க்குறேன், என்னை நீ திரும்பி கூட பார்த்ததில்ல. வழக்கம் போல் உனக்கு என் பேர் தெரில, அவ்வளோதான், விடு சாப்பிடு. ஆனால் நான் இங்கே எப்படி வந்துட்டேன்? நீனா நேற்று என்னாச்சு? ஏன் எனக்கு தலை ரொம்ப சுற்றுது? இது ஜங்குக் தானே? ஜங்குக்,
அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே ஃபேடாக இங்கே டேங் தான் அப்படியே பிடிக்கிறான். ஏய் ஜங்குக் ஜங்குக், என்ன இவன் விழுந்துட்டான்? என்ன இவன் மேலே ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. ஜங்குக்கு ட்ரிங்கிங் பழக்கம் இல்லையே, என்ன இது அப்படின்ற மாதிரி டேங் தான் அப்படியே யோசிச்சுட்டு, யார் நீ? அது சரி, இப்போ அவனை எங்கே கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி டேங் யோசிச்சுட்டு அவனை அப்படியே தூக்குறான். ஸோ தூக்கிட்டு வெளியே வந்தா ஜிமின் இவனுங்க யாரையுமே காணோம். ஸோ இவனுங்க வெளியே வர்றதுக்குள்ளே எல்லாருமே மேலே ரூம் போயிருப்பாங்க. இப்போ அவனை எங்கே கூப்பிட்டு போகிறது? இவன் வேற போதையில் மட்டையாயிட்டான் அப்படின்னு டேங் தான் அவனை தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கே வந்திருப்பான். டேங் தான் ஜங்குக்கு அப்படியே அவனோட ரூமில் அவனோட பெட்லேயே படுக்க போடுறான். அவனுடைய பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான் ஜங்குக்க. ஸோ டக்குன்னு ஜங்குக்கு எந்திரிச்சு அலற ஆரம்பிக்கிறான், ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். விட்டு 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 என் பேர் ஜங்குக்கு, என்னை விட்டு விட்டு அப்படின்ட்டு ஒரு குழந்தை மாதிரி அவன் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான். டேங்க்கு ஒரு நிமிஷம் பண்ணுறது பயமாக இருந்தாலும் அவன் பண்ணுற அந்த க்யூட்னஸை பார்த்து அவனுக்கு சிரிப்பு வருது. அப்போ நம்ம டேங்க் அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஹெட் அப்படியே கோதிட்டு, ஏய் என்னாச்சு? ஏய் விட்டு விட்டு ப்ளீஸ், என்ன விட்டு, என்ன உயிரோட விட்டுன்னு எதுவும் பண்ணிடாதா? என்னவா போதையானா இப்படிலாம் அவன் வளருவான்? சரி சரி ஜங்குக், நான் அவனை எதுவும் பண்ணல, நீ படு அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே படுக்க வச்சுட்டு டேங் அப்படி அங்கே விண்டோ கிட்டே இருக்கான். ஜங்குக் ஒரு மாதிரி ஆஃப் வயசில் நம்ம டேங்க திரும்பி பார்த்துட்டு, நீ யார், எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி குழந்த மாதிரி கேட்குறான். ஸோ நம்ம டேங் அப்படியே திரும்பிட்டு, என் பேர் டேங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக் தான் இருந்துச்சு நம்ம டேங்கிட்ட வந்துட்டு அப்படியே நம்ம டேங்கோட ஷர்ட்டை பிடிச்ச மாதிரி நிற்கிறான். பட் அப்படியே ஒரு மாதிரி ஃபெயிண்டாக நம்ம டேங் தான் அப்படியே அவன் கூட சேர்ந்து அவனை பிடிச்ச மாதிரி உட்காடுறான். ஏய் ஜங்குக், என்னடா பண்ணுற? போய் படு, உன்னை யார் இறங்கி வர சொன்னான்? எனக்கு இங்கேருந்து போகணும். சரி சரி போகலாம் போய் படு, காலையில் போகலாம். இல்லை எனக்கு இப்போ போகணும், காலையில் போகலாம், போய் படுப்போ போ அப்படின்ட்டு டேங் தான் அவனை திருப்பி தூக்கிட்டு வந்து பெட்டில் விடுறான். ஸோ டேங் அப்படியே கீழே போகிறான். போயிட்டு அவன் கிச்சனில் குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட மைண்ட்குள்ள, இந்த பையன் என்ன பார்க்கத மாதிரி ரஃப்பாக இருக்கான், இப்படி குழந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இங்கே டேங்கம்மா சிரிச்சுட்டே ஒரு குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஜங்குக் தான் ஸ்டெப்ஸில் இருந்து இறங்க முடியாமல் கீழே இறங்கி வரான். ஏய் ஜங்குக், என்னடா பண்ணுற, ஏன் இறங்கி வர? பசிக்குதா? பசிக்குது எனக்கு. சரி சரி வா, நான் குக் பண்ணிட்டேன், சாப்பிடலாம். இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் இறங்கி வர லூஸு அப்படின்ட்டு அங்கே தான் அவனை அப்படியே தூக்கிக்கிறான். என்ன தூக்குற, விடு, என்ன பசிக்குதுன்னு சொன்னதுக்கு தூக்கிட்டு போகிற, இங்கே வா அப்படின்ட்டு டேங் தானே கொண்டு போயிட்டு சேரில் உட்கார வைக்கிறான். இல்லை நானே சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அவன் பவுலில் இருக்க சூப் எடுத்து அப்படியே வாயில் ஊற்றிக்க போகிறான். டிடி கொதிக்குதுரா, பசிக்குது, நான் கொடுக்குறேன், பேசாமல் உட்கார, நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு டேங் தானுக்கு பொறுமையாக ஃபீட் பண்ணுறான். ஜங்குக் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுறான். எங்கள் டேங் அப்படியே அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னை பார்த்துக்கிறது ஏதோ ஒரு குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நீ என்னடா இவ்வளோ க்யூட்டாக பண்ணுற? இது வரைக்கும் யாரை பார்த்து துடிக்காத என் மனசு உன்னை பார்த்து ரொம்ப துடிக்குது. ஷோ ஜங்குக் அப்படின்ட்டு டேங்க் அப்படியே ஜங்குக் அப்படியே லிஃப்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு போய் ரூமில் படுக்க வைக்கிறான். ஸோ அவனை படுக்க வச்சுட்டு டேங்குமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிறான். ஸோ அப்போ டேங் அப்படியே கண்ணை மூடிட்டு அவனுடைய படுத்துட்டு இருக்க அவங்களோட செஸ்ட்டில் யாரோ ஒருத்தவங்க அவங்க ஃபேஸ் வச்சு ரப் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆக டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக் தான் அவனோட ஃபேஸ் வச்சு அவங்களோட செஸ்ட்டில் அப்படியே ரப் பண்ணுறான். ஏய் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்க ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து நம்ம டேங்கை பார்க்குறான். அவனுக்கு அந்த ஐஸ் அப்படியே ஆஃப் க்ளோஸ்டாக தான் இருக்குது. நம்ம டேங் அந்த அரபோத கண்ணோட பார்த்து அவன் அப்படியே ஒரு மாதிரி நம்ம அவங்களோட லிப்ஸ் கிட்ட நெருங்குறான். டேங்க்கு ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம அவங்களோட லிப்ஸ் கிட்ட நம்ம ஜங்குக்கோட லிப் இருக்குது. நம்ம ஜங்குக்கோட ப்ரீத்தை நம்ம டேங் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறான்.
நம்ம அவங்க கூட ஹேண்ட்ஸ் வேறு அவங்க நல்லா டைட்டாக க்ரிப்பாக ஹக் பண்ணுது. இங்கிட்ட அவங்க ஒரு மாதிரி கண்ட்ரோலே இல்லாமல் அவன் ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ண ஜங்குக்கு மறுபடியும் ஒரு மாதிரி தூக்கத்துக்கு போயிடுறான். ஸோ டேங்க அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா மறுபடியும் ஜங்கு குழந்த மாதிரி தூங்க அவனை அப்படியே அவனோட செஸ்ட்டோடு அணைச்சபடி படுக்க வச்சுக்கிறான். நீ என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஜங்குக். ஆனால் நீ என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. உன்னை விடவே கூடாதுன்ற அளவுக்கு மேலே பைத்தியமாயிட்டு இருக்க. அதுவும் நீ இவ்வளோ நேரம் பண்ணதே எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஒன்று பண்ணி என்கிட்ட வந்து செத்துட்டண்டா அப்படின்ட்டு அவனை அப்படியே க்ரிப்பாக ஹக் பண்ணிட்டு தூங்குறான். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ஜங்கு கிட்ட டேங் சொல்கிறான். இது அப்போ நான் பார்த்தது நான் பார்த்தேனே உன்னோட பீஸ்ட்டை பார்த்தேனே. உன்னோட ட்ரெஸ் ஒரு மாதிரி ராஜா ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்தேனே. டே நேற்று உன் ட்ரிங்க்கில் மேபி ஏதாவது பூதத்தரம் மாதிரி கலந்துருக்கலாம். அதில் நீ ஏதாவது இமேஜினேஷன் போயிருப்ப, அவ்வளோதான். அது ஆனால் அது அப்படி இல்லை, ரியாலிட்டியாக இருந்துச்சு. அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். நீ அதை நம்பினா அதை ஒன்று அடிக்ட் ஆக்கிரும். உன்னோட ரியாலிட்டி என்ன தெரியுமா? இதுதான், இப்போ நான் சொன்னது தான். எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப கதை புக்கு படிப்பேன்னு நினைக்கிறேன். அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமாம், பிரின்சஸ் ஸ்டோரியெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியே, அப்போ அப்படி தானே இருக்கும். அதுவும் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் மூளை வேலை செய்யும், கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல். சரியா? ஸோ நீ படுத்து தூங்கு. நான் கீழே போகிறேன் அப்படின்ட்டு டேயாங் தான் அப்படியே பெட்லேருந்து எந்திரிக்க ஜங்குக்கு அப்படியே எதையும் யோசிச்சுட்டு இருக்கான். டேயாங் அப்படியே கீழே போயிட்டு விஷயம்லாம் அப்படியே வாஷ் பண்ணிட்டு இருக்கான். யாரும் நடந்து ஒரு சத்தம் கேட்குது. ஸோ டேயாங் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கு தான் கரெக்டாக பின்னாடி நிற்க. டேயாங் அப்படியே அவனோட ஹேண்ட்ஸ் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புகிறான். என்னாச்சு ஜங்குக், வீட்டுக்கு போறியா? இல்லை, உன்னால் எப்படி நான் பண்ண அழிச்சாட்டியத்தை எல்லாத்தையும் பொறுத்துக்க முடிஞ்சுது? இதில் என்னடா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஓகே தானே? எதாவது வேணுமா? தலை வலிக்குதா? லெமன் ஜூஸ் ஏதாவது? ஜங்கு அப்படின்ட்டு ஜொங்க கூட்டிகிட்டு ஹக் பண்ணிக்கிறான். என்னடா பண்ணுற? தெளிவாக தானே இருக்க? நான் தெளிவாக தான் இருக்கேன். தெளிவாக இருந்தால் ஏன் அப்படி பண்ணுற? எதுக்காக? இல்லை, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கட்டும். என்ன கண்டவுடன் காதலா? ஏன் உன் மனசை தொட்டு சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா? ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்கு கூட ஃபீஸ் அப்படியே கப் பண்ணுறான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் உன்னை பார்த்து நீ பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி அதெல்லாம் பார்த்து எனக்கு மேலே லவ் இருக்குதான், இல்லைன்னா இல்லை. ஆனால் இது ரொம்ப வேகமாக இருக்குது. உனக்கு நான் யாருன்னு கூட தெரில. இது ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இல்லையா? இருக்கட்டுமே. எனக்கு வேணும். வேறு யாராவது வந்து உன்னை கொத்திட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்க தெரியாது. ஐ லவ் யூ டேயாங். ஜங்குக், நீ திருப்பி சொல்ல மாட்டியா டேயாங்? அப்போ டேயாங் லைட்டாக சிரிச்சிட்டு ஜங்குக்கு ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி ஐ லவ் யூ டூ ஜங்குக். டேயாங், எனக்கு ஒன்று சொல்ல. என்னடா, விட்டுலாம் போயிட மாட்டேல்ல லைஃப் லாங்? விட்டு போகிற ஆள்லாம் நான் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் என்னோட பொருளை யாருக்கும் விட்டும் கொடுக்க மாட்டேன். நீ போகணுன்னு நினச்சாலும் உன்னை விட மாட்டேன். போதுமா? நீ இதுக்கப்புறம் இங்கே என் கூட இதே வீட்டில் தான் ஸ்டே பண்ணணும். உனக்கு புரியுதுல்ல? சும்மா லவ் யூ சொல்லிட்டா மட்டும் எனக்கு பத்தாது. எனக்கு என்னோட ஜங்குக் என் கூட இங்கேயே என்னோட ஹஸ்பண்டாக என் கூடவே இருக்கணும். முடியுமா ஜங்குக்கால?
முடியும் அப்படின்ட்டு ஜங்குக்குள்ளேயே டேங் ஹக் பண்ணேன். டேங்குமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவ்வளோதான்டா. ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எஃப்எஃப்ல பார்க்கலாம். இப்படி தான் நான் ஒவ்வொரு ஒன் ஷாட் போடும்போது சொல்லிக்கிட்டு வெறும் ஒன் ஷாட்டாக போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஸோ சாரி. என்ன பண்ணுறது, லைனாக ஒவ்வொரு ஸ்பெஷல் டே வந்துகிட்டே தான் இருக்குது. நான் வந்துட்டு கிடைக்கிற டைமில் ஒன் ஷாட்டை ரெக்கார்ட் பண்ணுறேன், எஃப்எஃப் பண்ண மாட்டேங்கிறேன். என்னோட தப்பு தான் எனக்கு தெரியும். நிறைய பேர் இந்த டிஎம்மில் வந்து கேட்குற அளவுக்கு நான் வச்சிட்டு இருக்கிறேன். ஒருத்தவங்க சொன்னாங்க நான் மறந்துடுவோம் போல் லுமினார் இருக்கிறது, ஏன் அப்படி லேட் பண்ணுறீங்கலாம் கேட்டாங்க. எனக்கு தெரியும். சாரி, நிஜமாக சாரி. பட் என்னை இவ்வளோ நாள் நம்பினதுக்கு எனக்காக வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் முடிஞ்ச அளவு சீக்கிரம் போகிறேன். நான் வித் மை பேபியை முடிச்சிட்டா அப்புறம் வந்துட்டு நான் லுமினார் போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா வித் மை பேபி இன்னும் ஒன்றே எபிசோடு தான் முடிச்சு விட்டு லுமினார் போகலான்னு பார்த்தா வித் மை பேபி முடியவே மாட்டேங்குது. ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லாதான் உண்மை. ஸோ நான் இதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஓகே. ஏன்னா காற்று சவுண்டெல்லாம் கேட்கும், அப்பப்போ என் வீட்டில் கத்துறாங்க. ஸோ எல்லா சவுண்டுமே பேக்ரவுண்டில் கேட்கும். ஸோ நான் இதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து விட்டுட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடலான் இருக்கேன். ஏன்னா நான் சைலண்ட்டாக இருக்கணும் பார்த்தா நான் ரெக்கார்டே பண்ண முடியலை, அதான் உண்மை. ஏன்னா எனக்கு டைமும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை. ஸோ நான் கிடைக்கிற டைமில் கொஞ்சம் சத்தமாக இருந்தால் கூட பண்ணிடுறேன். நான் பிஜிஎம்ஸில் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருந்தால் சொல்லிடுங்க. சரி, ஓகேடா, அவ்வளோதான். டாட்டா, பாய்.